இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கிட்ட இருக்கு மாமா. நீங்க என்ன மாமா சொன்னீங்க? காஃபி கொட்டின இடத்த மாப்படிக்க தானே சொன்னீங்க? பெரியவங்க நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? இதோ அடிச்சிடுறேன் மாமா. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. இங்கே இருங்க போயிடாதீங்க. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் திருந்தாம இப்படி பண்ணிட்டல உன்ன. பொண்டாட்டியை அடிக்கிறது தப்புன்னு என் அம்மா அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்காக பொண்டாட்டி கிட்ட அடி வாங்கிட்டு சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அப்படி சொல்ற என் சிங்க குட்டி, கைய விடு. எரிமலை எப்படி பொறுக்கும்? விடுடா கையா. இன்னொரு தடவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குன கைய உடைச்சிருவேன். முதல்ல பொம்பளையா நடந்துக்கும். என்னம்மா நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கியே. இதுக்கு மேலையும் நான் அவமானத்தை தாங்கி இந்த வீட்டுல நான் வாழணுமாப்பா? போதும்பா, நம்ம கிளம்பிடலாம். என்ன சொல்ற நீ? பா, நடந்ததை பாத்தீங்கல்ல. உங்க மேல கை நீட்டிட்டு ஒவ்வொரு தடவையும் உங்களை அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு. அவங்க அப்பா கூட புளியோதரை பொங்கலுமா கிடக்கட்டும்பா. எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேண்டாம். அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவையும் எடுக்க வேணாமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. என்னப்பா தப்பு? இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறது? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல. நான் தான் எல்லா செலவையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியோட அவர் நினைச்சு கூட பார்க்கல. வசதி இல்லனாலும் பொண்டாட்டிய உள்ளங்கையில வச்சு தாங்குறான். நம்ம சொல்றத மறு பேச்சு பேசாம கேட்டுக்கிறான். நம்ம குடும்பத்து மேல மரியாதையா இருக்கான். என்ன பணம் மட்டும் தானே இல்ல, அதுதான் நம்ம கிட்ட இருக்கே. நாம பாத்துக்கலாம்னு சொன்னீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் இது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப அதுவும் இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்குப்பா இங்க இருக்கணும்? உனக்கு ஒரு கதை தெரியுமா? இந்த குருவி இருக்குல்ல, அது சில நேரம் கழுக பார்த்து தானும் அது மாதிரி பறக்கணும்னு ஆசைப்பட்டு உயரத்துல பறக்க முயற்சி பண்ணுமா. அதை பார்த்து உடனே விலகிடக்கூடாது. அதுக்கு உரைக்கிற மாதிரி அந்த குருவி மண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டணும்னு வெயி. குருவிக்கு புரிஞ்சிடும் நாம கழுகு இல்ல, சாதாரண குருவிதான். அப்பா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணலப்பா. ஆட விடுமா, இது திடீர்னு முளைச்ச கொடுக்கு தானே, உடைச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும். அது வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாளா அவங்க அப்பா ஆடுற ஆட்டத்தை பார்த்து இவருக்கு அந்த ஆசை வந்திருக்கும் போல. அதுதான் நம்ம கிட்ட ஆடி காட்டுறான். சீதா, என்னங்க? என்னமோ இன்னைக்கு தான் புதுசா பாக்குற மாதிரி உன் பையனை உத்து பார்த்துட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லு. இல்ல, என்னாலேயே நம்ப முடியல. எதை நம்ப முடியல? என் பையன் வேலை பாக்குறதுதான். பாரு, அவன் மேல பரிதாபப்படுறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இப்ப பெருமை வேற படுறியோ? ஆரம்பத்துல இருந்தே அவன் கொஞ்சம் நல்ல மாதிரி தாங்க, ராஜா மாதிரிலாம் கிடையாது. அந்த ராஜாவாச்சி மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவான். இவன் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கல்லூலி மங்க மாதிரி எதுவுமே பேச மாட்டான். இந்த காலத்துல சுணங்கி நிக்காம பாத்தீங்கல்ல எப்படி வேலை பாக்குறான்னு. இது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. 2 ஐட்டம் மிஸ் ஆகுது. என்னவா இருக்கும்? நெய்யும் இலக்கட்டும்.
ஆமா இல்ல. வாங்கிட்டு வரும்போதே செக் பண்றது இல்லையா? உன் மகனை ரசிக்கிறதை விட்டுட்டு போ. இந்தா போய் அவனை சீக்கிரம் வாங்கிட்டு வர சொல்லு போ. டேய் ரவி, ஆ இதுல நெய்யும் இலையும் இல்லடா. ஆ மிஸ் ஆயிடுச்சுமா. உடனே போய் வாங்கிட்டு வந்துரு, இல்லனா வேலை பாதியிலே நின்னுடும். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வா. அக்கா, இதுல நெய்யும் இலக்கட்டும் மிஸ் ஆயிடுச்சுக்கா. பாருங்க. அப்படியாப்பா, இரு. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் எடுங்கக்கா. இந்தாப்பா. ஆ பருப்பு கொடுக்குமா? சின்ன பருப்பு. இல்ல இல்ல, பருப்பு வேணாமா? இப்பதான் வேணும்னு கேட்டீங்க, அதுக்குள்ள வேணாம்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, பெரிய பருப்பு ஒண்ணு இங்க பக்கத்துலயே இருக்கு. நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த பருப்பு தேவையில்லை. என்ன வேணும்னே வம்பிழுக்கிறீங்களா? அடுடே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. ஏப்பா பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்காருல, இந்த மாதிரி போலாமா நீ? ஏய், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் வேணும் மாப்ள. இங்க பாருங்க மாமா. அடடே, என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? மாமாவா? என்ன பாரா, என்னையா இது? இவ்வளவு நாளா வாயா போயா வாடா போடா இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு மாமான்னு சொல்லி ஷாக்கு கொடுக்குறீங்க. விடுறா என்ன? ஏய், என்னடா வேணும்? என்னடா? ஏய். ஏய். போதும் போதும், நிறுத்து நிறுத்து. செத்துக்கிட்டு போயிட போறான். தூக்குங்க அவனை. எந்திர. நீ வேற என் மாப்பிளையா போயிட்டல்ல. அதுவும் இல்லாம மனசுல பெரிய ஆம்பளை சிங்கம் நினைப்பு வேற. அதனால இங்க நடந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டேய், சீப்பு இருக்கடா? சார் அடிச்சது நல்லா தெரியுது சார். தெரியணும்னு தான் அடிச்சது. டேய், அந்த நெய் டப்பா கொடுறா. இந்தா உன் நெய் டப்பா. இனிமே நீ மூச்சு விடுற சத்தம் கூட கேட்க கூடாது, புரியுதா? டேய் வாங்கடா போலாம்.